ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அக்ஷய திருத்தியை நாள் ரொம்ப சிறப்பான நாள். இன்றைக்கி என்னுடைய கணவருடைய ஃப்ரெண்டுடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு கோயம்பேடு வரைக்கும் போயிட்டு சூப்பராக சிறப்பாக அந்த வீட்டையும் பார்த்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது சர்ப்ரைசிங்காக என்னை ஒரு இடத்துக்கு அவர் கூட்டிகிட்டு போயிருந்தாருங்க. ஆமாங்க, இங்கே இறைவனே நினச்சாதான் நம்ம காலடி எடுத்து வைக்க முடியும், நமக்கு நல்ல நேரம்னு ஒன்று இருந்தால் தான் காலடி எடுத்து வைக்க முடியும்னு நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் அதில் அவ்வளோவா நான் நம்பலை. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாங்கள் பிளான் பண்ணோம் இந்த கோயிலுக்கு திருவலிதாயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கேன்சல் ஆகிடுச்சு, என்னால் முடியல, திடீர்னு முடியாமல் போயிடுச்சு. அதனால் அவர் என்ன நினச்சிருக்காருன்னா நம்ம சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி என்னை கூப்பிட்டு போனார். ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம். சென்னையில் பாடியில் தான் இந்த திருக்கோவில் இருக்குது. ஐயனுடைய பெயர் வல்லீஸ்வரர் வலிதாயநாதர் அப்படின்னும் சொல்லப்படுது. அம்பாளுடைய பெயர் ஜெகதாம்பாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இங்கே உள்ள தலமரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாகலிங்க மரமாக சொல்கிறாங்க. தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தம்னு சொல்லப்படுது. சம்பந்தர், சேக்கிழார், பரத்வாஜர், ராமர், ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன், இந்திரன், வலியன் என்று சொல்லக்கூடிய கருங்குருவி, இத்தனை பேர் இந்த திருத்தலத்தில் உள்ள இறைவனை தரிசனம் செய்திருக்காங்க. இப்போது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் தாங்க இருக்குது. பாடிக்கு இன்னொரு பெயர் திருவலிதாயம் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா பரத்வாஜ முனிவர் வலியன் குருவியாக இருந்து சாபம் பெற்றார் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த சாபம் நீங்கிறதுக்காக இங்கே ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதில் இறைவனை பூஜித்து அவர் அந்த சாபம் நீங்கினதா சொல்லப்படுது. பிரம்மதேவர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதினு சொல்லப்படுற குரு பகவான், இவங்களுக்கெல்லாம் கூட இங்கே சாப நிவர்த்தி ஆச்சு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. 3 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம். அதே மாதிரி இங்கே திருமுறை மட்டும் அல்லாமல் அருணகிரிநாதரால் திருப்புகழும் பாடல் பெற்றிருக்குங்க. இங்கே உள்ள தீர்த்தம் பார்த்திங்கன்னா இளநீர் போல் அவ்வளவு தித்திப்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி இடத்துல சோமாஸ்கந்தர் சன்னதியும் இருக்குது. இங்கே 63 சன்னதிகள் முழுவதுமாக இல்லாமல் சில திருமேனிகள் மட்டுமே உள்ளது. பரத்வாஜர் வழிபட்ட சிவலிங்கம் மிக கம்பீரமாக சூப்பராக காட்சி தருதுங்க. சித்திரையில் பிரம்மோற்சவம் ரொம்ப ஃபேமஸாக நடக்குது. 14 கல்வெட்டுகள் இந்த திருத்தலத்தில் இருக்குதுங்க. இங்கே இருக்கிற சுவாமியோட பெயர் திருவலிதாயமுடைய நாயனார் அப்படின்னும் வழங்கப்பட்டிருக்கு. நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு எல்லாரும் சென்று ஐயனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது திருவலிதாயம் கோவிலில் இருக்கோம். சூப்பராக இங்கே பாருங்கள், எனக்கு கிடைச்ச ஒரு நாகலிங்க புஷ்பம். இல்லை, லிங்கம் தெரியுதா? சூப்பரான தரிசனம். இன்னைக்கு சூப்பராக தரிசனம் முடிச்சு நாங்கள் கிளம்ப போகிறோம்.